இந்த மாதிரி ஒரு பயிற்சி நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. என் வாழ்க்கையில் நான் என்ன புண்ணியம் பண்ணேன்னு தெரியல. இந்த கடவுளோட கருணை, இந்த பரம்பொருளோட கருணையால் எனக்கு இந்த வாய்ப்பு கிட்டுச்சு. இந்த வாய்ப்பை நான் முழுமையாக பயன்படுத்தினா நான் இல்லைன்னு தெரியல. ஆனால் நான் பயன்படுத்த 5% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 5%லேயே எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கேன்னா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்ல வார்த்தை இல்லை தம்பி, சொல்ல வார்த்தை இல்லை. சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஆனால் அந்த சொல்யூஷனை எப்படி நீங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். கிளியர்? இந்த மனித வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டே வரும்போது நமது வாழ்க்கையில் பல விஷயங்களை நம்ம பார்ப்போம், கேட்போம், உணர்வோம். சரிங்களா? நிறைய பார்ப்போம், நிறைய டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் எல்லாம் புரிய வரும், நிறைய தெரிய வரும். சில நேரங்களில் பிரச்சனைகள் போல தோன்றும், சில நேரங்கள் பிரச்சனைகளாகவே இருக்காது, சில நேரங்களில் சொல்யூஷன் மாதிரி இருக்கும், சில நேரத்தில் சொல்யூஷன் ஆகவே இருக்காது. ஏகப்பட்ட விஷயங்கள் புரிய வரும், தெரிய வரும் நமக்கு. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா, இறைவன் ஒருவன் நினைத்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த இடியாப்ப சிக்கல்ல இருந்து எப்படி வெளியில வரதுன்றதுக்கு உண்டான டெக்னிக்கை சொல்லித்தர முடியும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம வாழ்க்கையில நிறைய தவறுகள் பண்ணிட்டோம். புண்ணியமும் பண்ணியிருப்போம், பாவமும் பண்ணியிருப்போம். இதுல இடியாப்ப சிக்கல் போல நாம் செய்த வினைகள் அனைத்தும் நம்மை சூழ்ந்து நிற்கும். இடியாப்ப சிக்கல்னா என்னன்னு தெரியுமா? என்ன இடியாப்ப சிக்கல்னா என்ன? எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னே தெரியாது. இதுக்கு எங்கடா ஆரம்பம் எங்கடா முடிவுனே கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தனை உண்மையாகவே வாழ்க்கையில நீங்க நிலைகுலைய செய்யணும், அவனை பழி வாங்கணும்னா ஒரு 10 இடியாப்பத்தை ஒன்னா மிக்ஸ் பண்ணி இதை எடுறா, ஒவ்வொரு நூலா எடுறான்னு கொடுத்துருங்க. எப்படி எடுக்கிறான்னு பார்ப்போம். எடுக்க முடியுமா? ஏன் எடுக்க முடியாது? ஏன்னா அதுதான் இடியாப்ப சிக்கல். அதுக்கு பேர் தான் கண்டுபிடிக்க முடியாது. எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்றதே நம்மால் உணர முடியாது. கிளியர்? இதுல கிளியரா இருக்கீங்களா? அடுத்த மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நாம் செய்த இந்த பாவ புண்ணியங்கள் அனைத்திற்கும் ஒரு கால்குலேஷன் உண்டு. அந்த கால்குலேஷன் தான் இந்த வாழ்க்கையை வழி நடத்திக்கிட்டு வருது. அந்த கால்குலேஷன் இன்னொரு பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா பிரம்மம் என்று பொருள். அந்த கால்குலேஷனுக்கு பேர் என்ன? பிரம்மம். பிரம்மம்னா என்ன அப்படின்னா, அனைத்துமாகவும் இருப்பதற்கு பேர் பிரம்மம். இறைவன் என்பவன் ஒருவன். இறைவனை கூட நம்ம ஒருத்தன் சொல்லிடலாம். பிரம்மம் என்பது ஒவ்வொன்றும் இறைவன் தான் உணர்வதற்கு பேர் பிரம்மம். அது என்ன பிரம்மம் அப்படின்னா, இப்போ நான் பேசுகிற மைக்கு பிரம்மம் தான், பேசுகிற பேச்சு பிரம்மம் தான், நான் பிரம்மம் தான், இந்த நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மேட்டு பிரம்மம் தான், இந்த சேர் பிரம்மம் தான். இந்த உலகம் இயங்குவதற்கு, இந்த உலக சிருஷ்டி எனும் இந்த இயக்கத்திற்கு அடிப்படையாக ஆதாரமாக இருக்கின்ற பொருட்கள் அனைத்திற்கும் பெயர் பிரம்மம். இது கிளியரா இருக்கா? இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ இந்த பிரம்மத்தில் ஒரு மனிதன் இயங்கும் போது எதை வந்து மெயினா கருத்துல வைக்கணும், எதை வந்து மெயினா கவனிக்கணும் அப்படின்னா, தவறு சரி என்ற விஷயங்களுக்குள் நாம் வந்து செல்லும் போது மிகவும் கவனமாக செல்ல வேண்டும். எப்படி அப்படின்னா, இப்ப இறைவன் இருக்காரு, உங்களுக்கு அருளாசிகளை வழங்கணும்னு நினைக்கிறாரு. ஏன் அவர் வந்து அருளாசிகளை வழங்குவதில்லை அப்படின்னா, முதலில் அவர் உங்களிடம் மன தூய்மையை எதிர்பார்க்கிறார். அதை எதை எதிர்பார்க்கிறாரு? இறைவன் எதை எதிர்பார்க்கிறாரு? மன தூய்மையை எதிர்பார்க்கிறார். 99% மக்கள் தோற்று போவதற்கு காரணமே என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, அவர்களிடம் மன தூய்மை இல்லை. இது புரிஞ்சுதா நான் சொன்னது? ஒருத்தனுக்கு உண்மையாகவே மனதில் தூய்மை இருக்கு, இன்னொருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான், இன்னொருத்தனை வாழ வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறான், இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு பொன் பொருள் வீடு வாசல் வசதி செல்வம் எதுவுமே இல்லை என்றாலும் பரவாயில்லை, அவன் மனம் தூய்மையாக 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 இறைவன் அனைத்தையும் கொடுத்து அழகு பார்ப்பார். எக்ஸாம்பிள், பெரிய எக்ஸாம்பிள் நான் தான். ஜீரோல இருந்த என்ன இன்னைக்கு தூக்கி இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார்னா, இறைவனின் கடைக்கண் பார்வையின் வலிமையை நீங்கள் உணர வேண்டும். நான் சொன்னது புரிஞ்சா? இது எல்லாருமே இப்படி உபதேசம் பண்ற மாதிரி வருவாங்கன்னு சொல்லல. அவங்கவங்க தொழில்ல, அவங்கவங்க வேலையில, அவங்கவங்க பிசினஸ்ல, அவங்களுக்கு தகுந்த மாதிரியான நிலைமையில உயர்ந்த கட்ட நிலையை கொடுத்து இறைவன் அழகு பார்ப்பார். எத்தனை பேருக்கு புரியுது இந்த மேட்ரு? புரியுதா? நான் சொன்னது புரிஞ்சுதா? உங்க லெவலுக்கு, உங்க வேலையில, உங்க ஃபீல்டுல இறைவன் என்ன பண்றாரு? ஒரு பொறுப்பை கொடுத்து,
ஒரு பக்குவத்தை கொடுத்து இறைவன் அழகு பார்க்கிறார். எஸ் ஆர் நோ? மனம் தூய்மையாகும் போது இறைவன் படார்னு உள்ள வந்து உட்கார்ந்துக்கிறார். புரிஞ்சுதா? மனம் தூய்மையாகும் போது இறைவன் படார்னு வந்துடுறார். இந்த மனசு தூய்மை இல்லாமல் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது. இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி வரும், கொலை பண்றவன் கொள்ளையடிக்கிறவன்லாம் நல்லா தானே இருக்கான், அவன் அறிவுன்னு ஒரு பவர் இருக்குல்ல, அது வேலை செய்யும், கொஞ்சமாவது வேலை செய்யும். அவன் அறிவை பயன்படுத்தி தந்திரம் பண்ணி கொஞ்ச காலகட்டமாவது பணத்தை வாங்கி வச்சு எழுதி வாங்கி வச்சுக்கிட்டு, அந்த பணத்துக்குன்னு ஒரு பவர் இருக்கு, அவன் அறிவுக்குன்னு ஒரு பவர் இருக்கு. ஆனா பணம் அறிவு இறைவன் போட்டி வச்சா யார் ஜெயிக்கும்? பேரறிவாகி இறைவன் தான் ஜெயிப்பான். அது தெரியாது. அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் திமிருத்தனத்துல முரட்டுத்தனத்துல தந்திரம் பண்ணி நிறைய குறுக்கு வழியில நிறைய பணத்தை சேர்த்துருவாங்க. பணம் இருக்கின்ற வரைக்கும் பணம் என்னை பாதுகாக்கும். பணம் சில பேர் வந்து மூட்டை மூட்டையா கண்டெய்னரா வச்சிருக்கலாம். எடுக்க முடியுமா? உடனே வெளியில எடுக்க முடியுமா? வேலை செய்யுமா? கண்டெய்னர்ல இருந்து வெளியில இருந்தாலும் வேலை செய்யுமா? அப்ப என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, அந்த பணம் இருக்கும் வரை அவர்களை பாதுகாக்கும். பணமே நிறைய இருந்தாலும் கூட பணம் 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 போகும்போது பிரச்சனை நிறைய வந்துடும். உங்களுக்கு தெரியவே தெரியாது, எங்கெங்கெல்லாம் இருந்து பிரச்சனை வருதுன்னே தெரியாது. எல்லா பிரச்சனைகளிலும் அவன் சிக்கிக் கொள்வான். இப்போ அவன் எதை நம்பி இருந்தான்? பணத்தை நம்பி இருந்தான். அப்ப எதை அவனை காப்பாற்றணும்? நான் அம்மாவே நம்பி இருக்கேன், அப்ப யார் காப்பாற்றணும்? அம்மா தான் காப்பாற்றணும். நான் அப்பாவே நம்பி இருக்கேன், அப்ப என்னை யார் காப்பாற்றணும்? அப்பா தான் காப்பாற்றணும். நான் 24 மணி நேரம் பணம் தான் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், அப்ப என்னை யார் காப்பாற்றணும்? இப்ப நீங்க பணம் முக்கியம்னு நினைக்கும் போது இன்னொருத்த மட்டும் எப்படி நீங்க முக்கியம்னு நினைப்பான்? அவன் எது முக்கியம் நினைப்பான்? நீங்க பணம் தான் முக்கியம் வாழ்ந்து காமிச்சிட்டீங்க ஒரு ரோல் மாடலா. உங்க கூட இருக்கிறவனுங்களா இப்ப நீங்க தான் முக்கியம் இருப்பானுங்களா? எப்படி வாழ்ந்து காமிச்சிருக்கீங்க அவனுக்கு? பணத்துக்காக எதை வேணாலும் பண்ணு, பணத்துக்காக எப்படி வேணாலும் பிளான் போடு, பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லி வாழ்ந்து காமிச்சிட்டீங்க. இப்போ உங்களை சுற்றி இருக்கிறவன் உங்களுக்கு குழி தோண்டுவானா, இல்லை உங்களை வந்து மாட மாளிகையில் உட்கார வச்சு அழகு பார்ப்பானா? எப்படா வாய்ப்பு கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஏதாவது ஒரு கேஸ்ல சிக்கிறீங்க வைக்கிறீங்கன்னா அப்பதான் அவனுடைய உண்மை ரூபம் என்பது உங்களுக்கு தெரிய வரும். டே பக்கத்திலேயே வச்சிருக்கனே, இத்தனை வருட காலம் இது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று கூட இருக்கிறவனாலேயே காட்டி கொடுக்கப்பட்டு அவன் உயிரை விடுவான். கேவலமான சாவாறு. புரியுதா? பணத்தின் ஆணிவேர் பாவம், குணத்தின் ஆணிவேர் புண்ணியம்னு சாது சிதம்பரம் சுவாமிகள் இதனாலதான் சொல்றாரு. வல்லநாட்டாருன்னு அவரை சொல்லுவாங்க, வல்லநாடு சாது சிதம்பரம் சுவாமிகள். அவரே என்ன சொல்றாரு? பணத்தின் ஆணிவேர் பாவம், குணத்தின் ஆணிவேர் புண்ணியம்ங்கிறாரு. பாருங்க எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. பணத்தோட ஆணிவேர் ஏன் பாவம்ங்கிறாரு? பணம் பணம்னு போகும்போது அது எங்க கொண்டு போய் உன்னை விடுன்னு ஆழமா நீ போனா பாவத்துல கொண்டு போய் விட்டுரும். பணம் முக்கியம் இல்ல, குணம்தான் முக்கியம். நீ ஆழமா போக 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 அது எதுல கொண்டு போய் உன்னை விடுது? புண்ணியத்துல கொண்டு போய் விடும். ஏன்னா குணம் அப்படின்னு இருக்கிறப்போ எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பீங்க, சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, பணத்தை முன்னிறுத்த மாட்டீங்க. பணம் மட்டுமே நோக்கம் போறப்ப எத்தனை வட்டிக்கு அவன் கடன் வாங்கினாலும் பிரச்சனை இல்லைன்னு பார்ப்பீங்க. அவன் வீட்டில் எவனுக்கு என்ன கதியானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. இதே நினைக்க நினைக்க பணம் சேரும், ஆனா பின்னாடியே என்ன சேரும்? பாவம் என்பது சேரும். பாவச் செயல்கள் செய்பவர்கள் நிறைய பணம் சேர்க்கிற மாதிரி தெரியும், ஆனால் அது எதுவும் நிரந்தரம் கிடையாது. அவங்களுடைய புண்ணியம் தீர்றப்பையோ, பணம் தீர்றப்ப கிடையாது, அவங்களோட புண்ணியம் தீர்றப்பையோ, அவங்க அப்பா அம்மா வேண்டின வேண்டுதல் முடிய போகும்போதோ, இல்ல தாத்தா பாட்டியோட பிரார்த்தனை தீரும் போதோ, கண்ட்ரோலுக்கு மீறி அவன் போகும்போது க்ளோஸ். தர்மத்தின் வாழ்வுதனை, தர்மம் அப்படின்றத அடிப்படையா வச்சு வாழக்கூடிய ஒருத்தனோட வாழ்வை சூது கவுமா. சூது கவும்னா என்ன? நலன் குமாரசாமி படமா? விஜய் சேதுபதி நடிச்ச படமா? சூது கவும்னா என்ன? மொத்த கெட்டதும் சேர்ந்து இறுக்கி பிடிக்கும், சாப்பிட பார்க்கும், கண்ணு முன்னாடி வந்து பயம்படுத்தும், செத்துருன்னு சொல்லும், நீ ஒண்ணுத்துக்காகன்னு சொல்லும், நீ வீணா போன, உனக்கு எவனுக்கு சப்போர்ட்டுக்கு இல்லைன்னு சொல்லும். தைரியமா நிக்கணும், சத்தியத்தில் நிக்கணும், ஸ்ட்ராங்கா நிக்கணும், என்னானாலும் பரவாயில்ல நிக்கணும். வந்துருமா அவ்வளவு தைரியம்? ஐயோ நானும் தப்பான வழியிலேயே போறேன்னு போயிருவீங்க. அப்போ தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் இறுதியில் மீண்டும்
தர்மமே வெல்லும். அது வரைக்கும் பொறுமையா நிக்கணும், ரூட் மாறிடக்கூடாது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு வைக்கக்கூடிய சோதனை. இப்படி வாழும் போதே நீங்க உங்க வாழ்க்கையில ரிசல்ட்டை பாக்குறதுக்கு சாகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இந்த தர்ம வாழ்க்கையை வாழும் போதே இறைவன் சப்போர்ட்டுக்கு வந்துருவார். இருந்தாலும் உடனே எல்லாம் ஹெல்ப் பண்ணி தூக்க மாட்டார். இவன் பக்குவம் எவ்வளவு தூரம் இருக்கு, இவன் எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்கான், எவ்வளவு தூரம் பக்குவமா இருக்கான், எவ்வளவு தூரம் இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றான்னு சொல்லி இறைவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கஷ்டங்கள் மொத்தத்திற்கும் காரணம் இறைவன் கிடையாது. ஒரு வகையில பார்த்தா இறைவன், ஏன்னா இறைவன் போட்ட ஃபார்முலா உங்களுக்கு தெரியல, அதனால இறைவன். ஆனா ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா இப்ப எப்படி இறைவன் ஆவாரு? இப்போ சொல்லித்தர உங்களுக்கு ஃபார்முலாவை இப்ப தெரிஞ்சிருச்சு. மறுபடியும் நான் பழைய குருடி கதவை திரடின்னு போய் நான் சாக்கடையிலேயே தான் விழுவேன்னா விழுங்க. யாருக்கு என்ன பிரச்சனை? உங்க மனசை முதல்ல கவனிங்க. அடுத்தவன் வளர்ச்சி அடையும் போது சந்தோஷப்படுதா பொறாமப்படுதான்னு சொல்லி கவனிங்க. அது உங்களோட கண்ட்ரோல் எல்லாம் பொறாமப்பட்டு இருக்கும். அதை நீங்க கவனிச்சீங்கன்னா தான் தெரியும். எனக்கே ஆரம்ப காலகட்டத்தில் இன்னொருத்த வளர்ச்சியை பார்த்து பொறாமை வந்தது, பக்குவப்படாத காலகட்டத்தில். அப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ இது நம்ம கண்ட்ரோல்லே இல்லையே, நம்ம கவனிக்கும் போது தான் தெரியுது நம்ம கவனிக்கக்கூடிய சாட்சி பாவமாக இருக்கின்றோம். ஆனால் பொறாமப்படுறது மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக பழகி வச்சிருக்குது. நம்மளே ஏன் பழகி வச்சிருக்கு பொறாமப்படுறது, அடுத்தவனை திட்டுறது. நமக்கு ஒன்று நல்லது நடக்கலன்னா எவனுக்கு அந்த நல்லது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது. எனக்கு ஒரு கண்ணு போச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரனுக்கு 2 கண்ணு போயிடணும், இறைவான் வேண்டது. எல்லா புத்தியும் இருந்தது. அப்ப நான் என்ன பண்ணேன்? கொஞ்சம் கொஞ்சமாக அதை கவனிக்க ஆரம்பித்தேன். கவனிக்க ஆரம்பிக்கும் போது அது மனசு பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா ஆஹா நம்ம பண்ற திருட்டுத்தனம் சேட்டையெல்லாம் அவன் கவனிக்கிறானேன்னு சொல்லி அது பயம் கொள்ள ஆரம்பித்தது. ஒரு கட்டத்துக்கு மேல அடுத்த டைம் பொறாமப்படும் போது கவனிப்பேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன், கவனிப்பேன். ஓ நீ பொறாமப்படுறியான்னு கவனிக்கும் போது அடுத்த டைம் அந்த பொறாமை கம்மியாச்சு. அடுத்த டைம் கொஞ்சம் லேட்டா அந்த பொறாமை வரும்போது மறுபடியும் கவனிப்பேன், ஓ நீ பொறாமப்படுறியான்னு இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சு. இப்போ என்னன்னா மனதினுடைய சேட்டைகள் மொத்தமும் குறைஞ்சிருச்சு. எப்போ குறைஞ்சிது? நான் ஒன்றும் அதுக்கு பேச்சுவார்த்தைலாம் நடத்தல, உட்காந்து அறிவெல்லாம் புகட்டல, அதை கவனிச்சேன். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.